நாகினி அப்படிங்கிற புது சீரியல் வந்து விஜய் டிவில வரப்போகுது. இது வந்து நாகின் 7ஓட டப்டு வெர்ஷன் தான். அண்ட் இது வந்து பிரைம் டைம்ல வரப்போறதுனால, ஒரு பிரைம் டைம் சீரியல் வந்து முடிய போகுது விஜய் டிவில. அது என்ன சீரியல்? அண்ட் நாகின் 7ஓட ஸ்டோரி லைன் என்ன? அண்ட் இது எந்த சேனல்ல வரப்போகுது? இது எல்லாத்தையும் பத்தி மொத்தமா இந்த வீடியோல பார்த்தரலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சின்ன திரைகள் ஆட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நாகினி 7 அந்த கதைக்களத்த பார்க்கறதுக்கு முன்னாடி பேர பார்த்தரலாம். நாகின் தான் பேர் வச்சிருக்காங்க. நாகினின்னு வைக்கல. ஏன் இந்த டெசிஷன் வந்து விஜய் டிவி எடுத்தாங்கன்னா, மேபி நாகினி சீசன் 1 நாகினி அப்படின்னு சொல்லி சன் டிவில 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆனதுனால, ஸோ அதே மாரி ஒரு பேர கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி ஹிந்தி பேரே வந்து வைக்கிறாங்க நாகின்னு சொல்லி. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் டெசிஷன். தென் நாகின் 7 அதனோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்பயும் போலதான் இச்சாதாரி நாகினி வந்து இருப்பாங்க. ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் 24, 23 அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க இச்சாதாரி நாகினின்னு அவங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இதுலயும் உங்க அப்பா அம்மாவை யாரோ கொண்டுறாங்க. ஸோ அதுக்கு வெஞ்சன்ஸ் பழி வாங்குற விதமாகவும் பழி வாங்குற படலம் இருக்கும். அண்ட் எல்லா சீசனோட இந்த சீசன்ல புதுசா வந்து இச்சாதாரி டிராகன் ஒண்ணு கொண்டு வராங்க. மற்ற சீசன்ல கழுகு, அதுக்கப்புறம் மத்த இச்சாதாரி பாம்பு, அதுக்கப்புறம் கீரி அதெல்லாம் போய் நாங்களாம் அல்டிமேட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல டிராகனை இறக்குவோம்னு சொல்லி டிராகன் வந்திருக்கு. இந்த டிராகன் தான் வந்து நாகமணிக்காண்டி வந்து இது நாகமணி அடைகிறதுக்காண்டி பல விஷயங்களை செய்து. இதுல ஹைலைட் என்ன, டிராகனும் வந்து ஷேப் ஷிஃப்ட் பண்ணும். அதாவது உருவம் மாறும் இந்த டிராகன். ஸோ அதனால யாருன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆனா அதுக்கும் நாகமணி வேணும். அதனால பழி வாங்குற விதமாகவும் நாகமணி பாதுகாக்கிற விதமாகவும் இந்த டிராகனை எதிர்த்து போராடுற விதமாகவும் தான் வந்து இந்த நாகினி 7 வந்து இருக்க போது. இதை வந்து தமிழ் டப் பண்ணி வந்து ஸ்டார் விஜய்ல கொண்டு வர போறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கலர்ஸ் தமிழ் இல்லைன்னா விஜய் டிவில தான் வரும்னு சொல்லி. இந்த தடவை விஜய் டிவில வந்து இறக்குறாங்க. அண்ட் எந்த டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் 6 PM வந்து செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. 10 PM செலக்ட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் 10 PM சன் டிவில சூப்பராகவே வந்து ஓடிச்சு. அண்ட் இது வந்து மித்தாலஜிக்கல் தொடர்ங்கிறதுனால 10 மணிக்கு போட்டா சூப்பரா ஓடலாம். இல்ல 6:30 மணிக்கு கூட வந்து போட்டிருந்திருக்கலாம். பிகாஸ் ராமாயணம், மகாபாரதம் அந்த இதுக்கு தான் வந்து மக்கள் அதிகமா ஆர்வம் காமிச்சிருந்தாங்க. ஸோ மித்தாலஜிக்கல் இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரி போடுங்கும் போது, ஸோ இதே மாதிரி ஒரு மித்தாலஜிக்கல 6:30க்கு ஸ்டார் விஜய்ல போட்டிருந்திருக்கலாம். இல்ல 10 மணிக்கு போட்டிருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு விஜய் டிவி வந்து 6 மணிக்கு வந்து களம் வந்து இறக்குறாங்க. 6 மணிக்கு மக்கள் பார்ப்பாங்களாங்கிறது டவுட் தான். பிகாஸ் ட்ரெடிஷ்னலாவே 6 மணிக்கு வந்து சன் நியூஸ், சன் டிவில 6 மணிக்கு போடுற நியூஸை வந்து அதிகமா வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்ப்பாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. அண்ட் 6 மணிக்கு இந்த நாகினி சீசன் 7 நாகின் அப்படிங்கிற வெர்ஷன் தமிழ்ல வர்றதுனால விஜய் டிவில மகளே என் மருமகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ மகளே என் மருமகளே புது சீரியலாவே இருந்தாலும் ஈவினிங் டைம்ல இருந்து 6 மணிக்கு மட்டும் தப்பான டெசிஷன் அப்படிங்கிற காரணத்தினால மகளே என் மருமகளோட கூடிய விரைவிலே வந்து முடிக்க போறாங்க. அண்ட் கூடிய விரைவிலே நீங்க வந்து கிளைமேக்ஸ் எபிசோட வந்து எதிர்பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு தான் வந்து நாகின் அப்படிங்கிற பேர்ல நாகினி 7 வந்து விஜய் டிவில வந்து வரப்போகுது. ஸோ மகளே என் மருமகளே முடிய போறது யார் யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாகினி சீசன் 7 அதாவது நாகினை வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்ப்பீங்க? அண்ட் இது ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா, கெட்டிமேல்ஸை தோக்கடிக்குமா, சன் டிவியை வந்து தோக்கடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சார் நீங்க உங்களோட தாட்டை வந்து சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி, எந்த டைம்ல போட்டிருந்திருக்கலாம்னு சொல்லி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் மக்களே. பை பாய்.